ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கொஞ்ச நாளாவே எதனால அப்படின்னு தெரில. பட் மைண்டெல்லாம் கொஞ்சம் டிப்ரெஸ்டா ஒரு மாதிரி ஏதோ இழந்த மாதிரியே கொஞ்ச நாளா ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கான ரீசன் நிஜமாவே எல்லாத்தையும் இழந்துட்டோமோ அந்த மாதிரி தான். எல்லாத்தையுமே இழந்துட்டேன். சொல்லப்போனால் எல்லாத்தையுமே நிஜமாவே இழந்துட்டேன். சரி, ஓகே, எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, திருப்பி கிடைக்கும் அந்த நம்பிக்கையில் அடுத்த நாளுக்கு போக வேண்டியதான். ஆக்சுவலி இந்த மலையை ரசிக்கிற ஆள் நான் கிடையாது. ஆனால் என் ஃப்ரெண்டு ரசிச்சிட்டு இருந்தா, அவள் கூட சேர்ந்து நானும் அப்படியே ரசிச்சிட்டு இருந்தேன். அவள் அது கூட விளையாண்டுட்டு இருந்தா, நானும் அப்படியே விளையாண்டுட்டு இருந்தேன். ஸோ மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லஞ்சு முடிச்சுட்டு உடனே வெளியில் போகும்ல, அந்த மாதிரி வெளியில் போனோம். லஞ்ச் டைமில் தான் போனோம். அப்படியே அந்த பக்கமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சர்ச் இருந்துச்சு. ஆல்ரெடி இந்த சர்ச் இருக்கிறது எங்களுக்கு தெரியும். பட் நாங்கள் ரொம்ப நாளாகவே இந்த சர்ச்சுக்கு போகணும் 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 அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஃபைனலி இந்த டே தான் போகணும் அப்படின்னு எழுதியிருந்ததுக்கு போல இருக்கு, தெரில. ஆனால் போயிட்டோம். அந்த சர்ச்சை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் மனசுக்கு. ஏன் அப்படின்னே தெரில. ஏன்னா அந்த சர்ச்சோட அழகு எப்படின்னா, சுற்றி வந்து ரோஜாலாம் நட்டு, அப்புறம் அந்த இடமே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உள்ளேயே போகாமல் நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் நேரமாக வெளியே நின்னோம். வெளியே நின்று அங்கே நிற்கிற செடி அதெல்லாம் பார்த்து அப்படியே இருந்தோம். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நம்ம மரம் செடி இதெல்லாம் பார்த்தா கூட மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறமேட்டு நம்ம உள்ளே ஏறி போகும்போது மோஸ்ட்லி எல்லா சர்ச்லேயும் வெளியில் வந்து பைபிள் வச்சுருப்பாங்க, பெரிய பைபிள். அந்தந்த டேட்டில் உள்ள வசனம் எல்லாம் அதில் இருக்கும். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு நான் போன சர்ச்சிலலாம், எங்கள் சர்ச்சில் கூட எப்படி இருக்கும் அப்படின்னா, பைபிள் இருக்குல்ல, பிரிண்ட் எடுத்து வச்சுருப்பாங்க பைபிள், அதுதான் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாமே அங்கே உள்ள சர்ச் மெம்பர்ஸ் வந்து எழுதி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு பேஜில் இருக்க வசனம் இருக்கும்ல, எல்லாமே அவங்களே எழுதி வச்சுருந்தாங்க. அதுவும் இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து சர்ச்சுக்குள்ளே போனேன் அப்படின்னா மொபைல் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் தான், இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது எப்படின்னா அது ஃபங்க்ஷன் டைம் அந்த மாதிரி கொண்டு போகும்போது யூஸ் பண்ணிப்பேன். ஆனால் அதே இது இன்னைக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வந்தோமா, ஸோ வந்து என்ன பண்ணிட்டேன்னா வெளியே மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே ப்ரேயர் பண்ண போகும்போதெல்லாம் நான் வந்து மொபைல் யூஸ் பண்ணலை.